எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கிரில் குமார். நம்ம இன்றைக்கி என்ன சேனலில் பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு வெஜ் கிரில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சீக் கபாப். அது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸில் பண்ணுறது. அது என்னோடய ஐடியாவில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். கடைசியில் கண்டிப்பாக நான் ஆனஸ்டான ரிவ்யூ கொடுத்துருப்பேன். நான் பண்ணியிருக்கிறது நல்லா வந்திருக்கா இல்லையான்றது அது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங்கு அடிங்க. அப்போ தான் நம்மளோட கிரில் குமார் சேனல் நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பராக முடியும். பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
ஹாய் நண்பா. ஷீ கபாப் க்ரில் பண்ணியாச்சு. என்ன ஒன்று, கொஞ்சம் நீங்கள் அந்த இது மாவு பிசையும் போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. அப்போ தான் அந்த ஸ்டிக்கில் நல்லா பிடிக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிக்கில் பிடிச்சிருச்சு. அந்த க்ரில்லில் அந்த மேலே இது போட்டு ஃபாயில் பேப்பர் போட்டு வச்சதில் கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதை எடுத்துகிட்டு அப்புறம் நேராகவே நெருப்பில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி இப்போ சாப்பிட்டு சொல்கிறேன். நல்லா வந்துருக்குங்க. கிரில்லிங் சூப்பராக இருக்குது. ஷீ கபாப் இதுக்கு முன்னாடி சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அது டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சாஃப்டாக, நல்லா அந்த க்ரன்ச்சியாக, அந்த ஜூஸினஸ். ரெண்டாவது பட்டர் வேறு போட்டிருக்குமா, ஆசமாக இருக்குது. என்ன ஒன்று, கட்லெட் அந்த டேஸ்ட் ஈக்குவலுக்கு இருக்குது. வெஜ் கட்லெட் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதேமாரி இதாக இருக்குது. பட் ஆனால் நம்ம அதை தட்டி பிடிக்காமல் இப்படி கம்பியில் இது ரோல் பண்ணி கிரில் பண்ணியிருக்கோம். பட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்நாக்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு என்னோடய ரேட்டிங் 3, 5க்கு 3. நண்பா, புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நான் போடுற புது வீடியோஸை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். ஓகே நண்பா, அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.